காந்தியாரை கோட்சே கொன்றான். இப்பொழுது நரேந்திர மோடி அரசு மீண்டும் காந்தியாரை கொண்டிருக்கிறது. திராவிட இயக்க கோட்டை என்பது வெறும் மண் சுவரால் கட்டப்பட்டதல்ல. திராவிட இயக்க தோழர்களினுடைய ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் அவர்கள் தந்த உயிர்களும். எந்த ஊரில் எந்த திட்டம் என்பதை அந்த கிராம சபையோ ஊராட்சி மன்றமோ இனிமேல் தீர்மானிக்க முடியாது. மாநில அரசு தீர்மானிக்க முடியாது. மத்திய அரசு எந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த திட்டத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 40% செலவினத்தை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்று அக்கிரமமான அயோக்கியத்தனமான ஒரு முடிவினை மத்திய அரசு செய்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற இடங்களை தந்து தன்னந்தனியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவும் இன்றி கூட ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை தளபதி ஸ்டாலினுடைய அரசுக்கு மீண்டும் தருவார்கள். இன்றைக்கு ஒருவரை புதிதாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக என்பது கிறிஸ்துமஸ் விழாவிலே அம்பலமாகி போனது. டெல்லியுடைய சதி திட்டம் அது. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது பிஜேபியிலே பொறுப்பில் இருந்த அர்ஜுனமூர்த்தி என்பவரை அந்த கட்சியை நடத்துவதற்காக இவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். ரஜினிகாந்த் கட்சியை நிறுத்திய உடனே அர்ஜுனமூர்த்தி மறுபடியும் பிஜேபியிலே பொறுப்பெடுத்திருக்கிறார். ஏதோ மேலை பேச்சுக்காக அல்ல, இதை எங்க வேண்டுமானாலும் விசாரித்துக் கொள்ளலாம். அப்படித்தான் இன்றைக்கு செங்கோட்டையனை விஜய் இடத்திலே அனுப்பி இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று இவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து வெற்றி பெறும் பொழுது இந்த திட்டத்தினுடைய மாற்றம்தான் 26 தேர்தலிலே நம்மை வெற்றி பெற வைத்தது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு மாற்றம் செய்வார்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் என்று பாவேந்தர் புரட்சி கவிஞரால் போற்றப்பட்ட இந்த மண்ணில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அநீதியும் அக்கிரமும் கோர தாண்டவமாட விடமாட்டோம் என்று உபகண்டத்திலேயே ஒரு குரல், இந்த செந்தமிழ்நாட்டிலே இருந்து எழுந்த குரல், ஈரோடு நகரிலே இருந்து எழுந்த குரல் பலரையும் திடுக்கிட வைத்ததே. அந்த தன்மான சுயமரியாத உணர்வை ஊட்டிய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களின் 52வது நினைவு நாளில் மேகங்கள் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருக்கின்றன. மப்பும் மந்தாரமுமாக வானம் காட்சி அளித்த போது சில நிமிடங்களுக்கு முன்னாலே மேக கூட்டத்தை கிழித்துக் கொண்டு வெளியே சீறி பாய்ந்திருக்கக்கூடிய சூரியனின் வெப்ப கிரணங்களை தாங்கிக் கொண்டு நடக்கிற கூட்டம் அனல்வாயும் சூரிய வெளிச்சத்திலா அல்லது பௌர்ணமி நிலா வெளிச்சத்திலா என்று சொல்லத்தக்க வகையில் 3 மணி நேரமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பொங்கி வரும் பெரு வெள்ளம் என திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, இந்த நாட்டிற்கு பெருமை தேடி தந்த தலைவர் யார்? உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் இந்தியா என்ற பெயரை உச்சரித்தால் அறியாதவர்கள் கூட நான் காந்தி பிறந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அகிலத்தின் கவனத்தை ஈர்த்த அகிம்சா மூர்த்தி அண்ணல் காந்தியடிகள் பெயரைத்தான் 1948 ஜனவரி 30 பிர்லா மாளிகையில் பிரார்த்தனை கூட்டத்தில் கும்பிட்ட கைகளோடு வந்த ராஜராம் விநாயக கோட்சே வணக்கம் சொல்லுவதற்காக கரங்களை காந்தியார் உயர்த்திய வேளையிலே மார்பை நோக்கி 3 துப்பாக்கி ரவைகளை ஏவினானே கொடியவன் கோட்சே, அவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நச்சு பாம்புகள் நடமாடுகிற RSS கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் முனைந்தது. நான் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்கிறேன், எந்த அடிப்படையில் என்ன காரணத்திற்காக காந்தியார் பெயரை இந்த திட்டத்திலிருந்து நீக்கினீர்கள்? இந்த கேள்விக்கு உங்களால் விடை சொல்ல முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அலகாபாத்திலே நடைபெற்ற தர்ம சன்சத் என்ற அந்த இந்துத்துவா மாநாட்டில் ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது, பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். இனிமேல் இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமாக இருக்க முடியாது, வாரணாசி தான் தலைநகரமாக இருக்க வேண்டும்.
இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது. இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று செய்த பிரகடனத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற மத்தியிலே இருக்கக்கூடிய நாசகார நரேந்திர மோடி அரசு முனைந்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் பட்டிக்காடுகளிலே, கிராமங்களிலே வருவாயின்றி தவிக்கின்ற, ஒருவேளை உணவுக்கே வழியின்றி காய்ந்த வயிறுடன் நொந்து போன நெஞ்சுடன் உழவிக் கொண்டிருந்த மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் காந்தியார் பெயரால் தொடங்கப்பட்டு மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்று அனைவருடைய உள்ளத்திலும் பால் வார்த்ததே. அந்த திட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்பொழுது எந்த ஊரில் எந்த திட்டம் என்பதை அந்த கிராம சபையோ ஊராட்சி மன்றமோ இனிமேல் தீர்மானிக்க முடியாது. மாநில அரசு தீர்மானிக்க முடியாது. மத்திய அரசு எந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த திட்டத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 40% செலவினத்தை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்று அக்கிரமமான அயோக்கியத்தனமான ஒரு முடிவினை மத்திய அரசு செய்திருக்கிறது. இதனை எதிர்த்து மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திருத்தணி முதல் தென்குமரி வரை மாநிலத்திலே உள்ள அனைத்து ஒன்றிய தலைநகரங்களிலும் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே உச்சி வெயிலடிக்கிற வேளையில் லட்சோப லட்சம் மக்கள், கிராமப்புறத்து மக்கள் திரண்டெழுந்து ஆர்ப்பரித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காந்தியார் பெயர் உலக வரலாற்றிலே அனைவருடைய உள்ளங்களிலும் செதுக்கப்பட்டு விட்டது. ரோபன் ஐலண்டில் 27 ஆண்டுகள் அடிமை விலங்குகளை சுமந்து கொண்டு இருந்தாரே உலகம் போற்றுகின்ற நெல்சன் மண்டேலா, அவரது அறையில் வைக்கப்பட்டிருந்த படம் தான் காந்தியாரின் படம். அடிமைகளுக்கு இனி வாழ்வில்லை என்று சொல்லப்பட்ட அமெரிக்க நாட்டிலே அதே அடிமைகளாக கருதப்பட்ட கருப்பர் இனத்திலே இருந்து வெள்ளை மாளிகையிலே குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பராக் ஒபாமாவினுடைய அறையில் காந்தியார் படம் தான் இருக்கிறது. 2008 வருடம் தேர்தல் பிரச்சாரத்தின் உச்சகட்டத்திலே பாரக் ஒபாமா இருந்தபோது செரட்டன் ஹோட்டலில் நான் அவரை மற்றவர்களோடு சேர்ந்து நின்று சந்திக்கிற வாய்ப்பு வந்தபோது அவரிடம் நீங்கள் பேசக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் எச்சரித்த நேரத்தில் நான் திகைத்து போய் நின்று கொண்டிருந்த போது வரிசையாக அனைவரிடமும் கரம் குலுக்கிக் கொண்டே வந்த பராக் ஒபாமாவை பார்த்து ஓரடி முன்னாலே காலை எடுத்து வைத்து ஐ கம் from the land of மகாத்மா காந்தி என்றவுடன் திகைத்து போய் எந்த பகுதியில் இருந்து கேட்டார். உலகத்தின் நாகரிகம் தொட்டிலிடப்பட இந்தியாவினுடைய தென்கோடி முனையிலே இருந்து வந்திருக்கிறேன். காந்தியாருடைய பெயரை நீங்கள் புகழ்வது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது என்று சொன்னேன். இன்றைக்கு உலகம் என்ன நினைக்கும்? காந்தியார் பெயரையே மத்திய அரசு நீக்கி இருக்கிறது. நீக்கியது மட்டுமல்ல, அன்று 48-30 காந்தியாரை கோட்சே கொன்றான். இப்பொழுது நரேந்திர மோடி அரசு மீண்டும் காந்தியாரை கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? என் ஆர்வீர் சகோதரர் தொல் திருமாவர்கள் கூறியது போல நீங்கள் புதிதாக என்ன பெயர் வைக்கிறீர்கள்? அந்த பெயர் வாயிலே நுழையாது. பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின், விசிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் விபிஜி ராம் அண்ட் விபிஜி ராம்ஜி. கொலைகார கோட்சேயின் பெயரை அதிலே ராமும் இருக்கிறார். ராம் பெயரை சொல்லி அயோத்தியிலே நீங்கள் எரிமலை குழம்பாக மக்களை மாற்றி பாபர் மசூதியை இடித்து தகர்த்து ஒவ்வொன்றாக அந்த நாகப்பாம்பு படமெடுத்துக் கொண்டே வந்து இன்று செந்தமிழ்நாட்டில் திராவிட இயக்க பூமியில் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும்
லட்சோப லட்சம் திராவிட இயக்க தொண்டர்களும் தியாகம் செய்து கட்டி காத்த திராவிட இயக்க கோட்டைக்குள் நுழைந்து அதற்கு ஆள் பிடித்துக் கொண்டு வந்து இந்த திராவிட இயக்கத்தையே சாய்ப்போம் என்று கருதுகிறவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கிறேன். திராவிட இயக்க கோட்டை என்பது வெறும் மண் சுவரால் கட்டப்பட்டதல்ல, எக்குகளால் கட்டப்பட்டதல்ல, கற்களால் கட்டப்பட்டதல்ல. திராவிட இயக்க தோழர்களினுடைய ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் அவர்கள் தந்த உயிர்களும் இந்த 75 ஆண்டுகளாக நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அடித்தளமிட பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பாதுகாக்க இன்றைக்கும் அப்படி உறுதி வாய்ந்த இயக்கமாக இருப்பதுதான் திராவிட இயக்கம். இந்த திட்டத்தை காந்தியின் பெயரை மாற்றியது மட்டுமல்ல, 40% மாநில அரசுதான் செலவழிக்க வேண்டும் என்று எங்கள் தலையிலே சுமையை சுமத்துவதற்கு நீ யார்? பெயரை மாற்றுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம்? அவர்கள் இனி என்ன செய்வார்கள்? அரசியல் சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற இந்த செகுலரிசம், மதச்சார்பின்மை என்ற சொல்லை நீக்குவார்கள், நீக்க முற்படுவார்கள். அதற்கெல்லாம் எப்படி மரணடி கொடுப்பது? நீங்கள் தான், வாக்காளர் பெருமக்களாகிய தமிழக மக்கள் தான் 26ஆம் ஆண்டு மலரப்போகிற வேளையில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு 200க்கு மேற்பட்ட சட்டமன்ற இடங்களை தந்து தன்னந்தனியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவும் இன்றி கூட ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை தளபதி ஸ்டாலினுடைய அரசுக்கு மீண்டும் தருவார்கள். அதற்கு சூளுரை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம். இந்த திட்டங்களை அடியோடு தகர்ப்பதற்கும் மத்திய அரசுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்குவதற்கும் திராவிட இயக்க தோழர்கள் வீறு கொண்டு எழுந்து கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய தோழர்களும் சேர்ந்து நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த நாசகார சக்திகளை தமிழகத்துக்குள்ளே நுழைய விடக்கூடாது என்ற சபதத்தை மேற்கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் இந்த காந்தியார் பெயரை நீக்கியதற்கு கண்டனம் தெரிவித்தோம். மாநில அரசுக்கு தலைச்சுவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய பலமான கண்டனத்தை தெரிவித்தோம். இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்கள் வீறு கொண்டு மீண்டும் எழுந்து தொடர்ந்து போராடுவார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அகற்றப்படுகிற காலமும் வரும். அதற்கு முன்னர் இந்த மாநிலத்தில் திராவிட இயக்க பூமியாகிய பெரியார் தந்தை அண்ணாவுடைய இந்த மாநிலத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி வளர்வதற்கு இப்பொழுதே நீங்கள் புறப்படுங்கள், பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். தெருவுக்கு தெரு, திண்ணைக்கு திண்ணை அந்த பிரச்சாரம் வளரட்டும், தொடரட்டும், வெல்லட்டும் திராவிட இயக்கம். நன்றி, வணக்கம். இந்தியா என்று சொன்னால் அது காந்தி தேசமா என்று கேட்கின்ற அளவிற்கு அத்தனை நாடுகளிலும் காந்தியினுடைய சிலையை வைத்திருக்கிறார்கள். உலக தலைவர்கள் யார் டெல்லிக்கு வந்தாலும் மகாத்மா காந்தி மீது உள்ள மரியாதையால் அவருடைய நினைவிடத்துக்கு சென்று வணங்குகிறார்கள். மொத்தத்தில் காந்தியினுடைய பெயரை உலக அளவில் அழித்துவிட்டு அதற்கு மாற்றாக இவருடைய பெயரை கொண்டு வருவதற்கான முயற்சிதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முயற்சியும் அப்படித்தான் இருக்கிறது. பெயரை மாற்றிவிட்டு 125 நாள் என்று சொல்லுகிறார்கள். கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், இன்றைக்கு 40 நாள் 50 நாள் கூட வேலை தருவது கிடையாது. 100 நாட்களே உன்னால் வேலை கொடுக்க முடியவில்லை, நீ 125 நாள் என்று இந்த பெயர் மாற்றத்தை திசை திருப்புகிற வழியிலே அதை அறிவித்திருக்கின்றீர்கள். கிராமங்களிலே ஏரி வேலை என்றுதான் பெயர். அப்படிப்பட்ட இந்த திட்டத்தை, விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய திட்டத்தை, ஒரு சில விவசாய வேலைகளும் இதிலே அடங்கும். இது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவும் இது பார்க்கப்படுகிறது.
அப்படி ஏமாற்று வேலையை செய்து இன்றைக்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு பொறுத்தவரை யாராவது அந்த பெயரை மாற்ற சொல்லி கோரிக்கை வைத்தார்களா? எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கிறது? சென்னை மெட்ரோவுக்கு உரிய நேரத்திலே நிதி கொடுத்திருந்தால் இந்நேரம் பணிகள் முடிந்திருக்கும். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவை தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை தர மறுக்கிறார்கள். மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆனது. இதுவரைக்கும் என்னாச்சு என்பதற்கு பதிலே கிடையாது. இப்படி பலமுறை இந்த பிரச்சனைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதங்கள் எழுதியும் பலமுறை டெல்லிக்கு படையெடுத்தும் தான் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் எந்த கோரிக்கையும் எழாத இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், நம்மை திசை திருப்ப வேண்டும். எஸ்ஐஆர் என்ற பெயரிலே 1 மாத காலம் தமிழ்நாட்டினுடைய அரசு இயந்திரத்தை முடக்கினார்கள். மக்களுக்காக செய்ய வேண்டிய நல்ல பணிகளை எல்லாம் தடுத்தார்கள். எதையாவது ஒன்றை சொல்லி நம்மை போராட்ட களத்திலே நிறுத்துவது, வளர்ச்சி திட்டங்களிலே கவனத்தை செலுத்துவதை விட இவர்களை எதிர்த்து போராடுவதே நமக்கு வேலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவரை புதிதாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக என்பது கிறிஸ்துமஸ் விழாவிலே அம்பலமாகி போனது. சதித்திட்டம், டெல்லியினுடைய சதித்திட்டம். அது இதுவெல்லாம் நடப்பதுதான். இதற்கெல்லாம் உதாரணம் இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது பிஜேபியில பொறுப்பில் இருந்த அர்ஜுனமூர்த்தி என்பவரை அந்த கட்சியை நடத்துவதற்காக இவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். ரஜினிகாந்த் கட்சியை நிறுத்திய உடனே அர்ஜுனமூர்த்தி மறுபடியும் பிஜேபியிலே பொறுப்பெடுத்திருக்கிறார். ஏதோ மேலை பேச்சுக்காக அல்ல, இதை எங்க வேண்டுமானாலும் விசாரித்துக் கொள்ளலாம். அப்படித்தான் இன்றைக்கு செங்கோட்டையனை விஜய் இடத்திலே அனுப்பி இருக்கிறார்கள். ஒரு தேர்தலோடு அல்லது அதற்கு முன்பாகவே இதன் முடிவுக்கு வரும் பொழுது அவரை பிஜேபியிலே சேர்த்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தோடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நமக்கு எதிராக இவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். இந்த பெயரை மாற்றக்கூடாது, காந்தியினுடைய பெயர் வேண்டும், இந்த திட்டத்திற்கு எந்த அழிவும் வரக்கூடாது என்று சொன்னால் இது மாறும். எப்போது? 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று இவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து வெற்றி பெறும் பொழுது இந்த திட்டத்தினுடைய மாற்றம்தான் 26 தேர்தலிலே நம்மை வெற்றி பெற வைத்தது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு மாற்றம் செய்வார்கள். அதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி 26 தேர்தலிலே வெற்றி பெறுவது ஒன்றுதான். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதன் மூலமாக நாம் இன்றைக்கு நினைப்பதை சாதிக்க முடியும் என்று சொல்லி, கண்டிப்பாக நம்முடைய போராட்டம் தமிழ்நாடு பூராவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது அவர்களுக்கு, அவர்களுடைய காதுகளுக்கு ஏற்கும் என்ற அந்த நிலையோடு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு கிராம மக்களுக்காக, கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்காக கலந்து கொண்டு போராடி இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.